ட்ரம்ப்புக்கு வந்து எக்ஸிட் ரூட் இல்லை. நானும் சொல்கிறேன், பெஞ்சமின் நெட்டன்யாகுமே எக்ஸிட் ரூட் இல்லை. இது வந்து காசாலேருந்து ஆரம்பித்தார். இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தது ஒன்று தான். நீங்கள் ஆரம்பித்தது உடனே நிறுத்தணும். அணு ஆயுதம் போட்டால் மாத்திரம் தான் ஈரானுடைய போர் நிற்கும். இல்லை, அணு ஆயுதத்தை போட்டால் தான் நிற்கும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், வேற என்ன? இப்போ நீங்கள் அந்த போரில் இவங்க ஜெயிக்க முடியாத மாட்டாங்களா? ஈரானும் ஜெயிக்க போகிறதில்ல, அமெரிக்கா இஸ்ரேலும் ஜெயிக்க போகிறதில்ல. அப்போ இந்த போர் எவ்வளோ நாள் நடத்துவீங்க? நீங்கள் போர் நிறுத்தணுமா இல்லையா? இப்போ ஈரான் இப்போ நீங்கள் அடிச்சிட்டீங்க, தேன் கூட்டில் கை வச்சிங்க, அது துரத்திட்டு வந்து கடிக்குது. ஸோ இதை நிறுத்த முடியாது. நீங்கள் வந்து இந்த ரீஜன்லேருந்து வெளில போகிற வரைக்கும் அவன் நிறுத்த மாட்டேன்னு சொல்கிறான். உண்மையிலேயே ஸ்பேஸ் வேல்யூ சேவ் பண்ணோன்னா செய்கனில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ, ஆப்கானிஸ்தானில் என்ன பண்ணீங்களோ அதே எங்கேயும் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை சார், அங்கே பண்ணுங்க. அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அட்லீஸ்ட் இதை எடுத்துகிட்டாவது போகலாம். இல்லைன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு போயிருக்கேன்னு எடுத்துகிட்டு போனதே ஏன்னா இல்லைங்க. நீங்கள் நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். அதான் சொல்கிறேன், இது 21ஆம் நூற்றாண்டு. நீங்கள் வந்து மீடியா வார்ஃபேரில் ஜெயிக்க முடியாது. மொத்தமாக பேசினா 100 தடவை ஒரே விஷயத்தை திருப்பி சொன்னால், எல்லா மீடியா ஹவுசஸ்லையும் ஒன்றே சொன்னால் நீங்கள் ஜெயிச்சிட மாட்டீங்க. அமெரிக்காவில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு உள்நாட்டில். அது அமெரிக்கா வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்குது. இது எல்லாமே டைவர்ஷனில் தான் இருக்குது. அமெரிக்காவுடைய டாலர் அந்த பில், அதாவது நோட்டு இருக்கு இல்லையா, அதில் ட்ரம்ப் அவர்கள் முதலையாக கையெழுத்து போடுகிறார். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிடையாது. இதில் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறது என்றால், ஒரு பெரும் ஆபத்து வரப்போகிறது அப்படின்னா பறவைகளுக்கு தெரியும், விலங்குகளுக்கு தெரியும். மனிதனை நம்பி மனிதனுடைய பயணிக்கக்கூடிய சில விலங்கு பறவை இனத்தில் காகமும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பெரும் பிரச்சனை வரப்போகுது, இல்லை மனிதன் அந்த இடத்த விட்டு நகரானா காகம் கூடவே நகரும். ஓகே, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். மரண அடி கொடுக்கறதாக தகவல் வருது சார். ஈரான் வந்து இல்லை அடி வெளுத்து வாங்குறாங்கன்ட்டு வருது. ஆனால் பெருசாக ஊடகங்களில் வெளில தெரிய மாட்டேங்குது. தற்போதைய சூழல் என்ன சார்? கள நிலவரம் என்ன? கள நிலவரம் இவங்க வந்து லீடர்ஷிப் எலிமினேட் பண்ணால், யூஎஸோட சைடில் இருந்து யூஎஸ் இஸ்ரேலும் சேர்ந்து லீடர்ஷிப்பை எலிமினேட் பண்ணால் ரெஜிம் சேஞ்சோ இல்லை மக்கள் வந்து அந்த நாட்டுடைய மக்கள், ஈரான் நாட்டு மக்கள் வந்து இதை கைவிட்டு சரணடைவார்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒன்றை மாற்றி லீடர்ஸை வந்து எலிமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது நடக்க போகிறது இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து ஈரானுடைய கப்பற்படை தளபதியை எலிமினேட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் வருவார். ஸோ இதுதான் நம்ம முதல்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சிவிலைசேஷனல் ஸ்டேட்டு, ஸோ அதை வந்து உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஈரான் இஸ் அ சிவிலைசேஷனல் ஸ்டேட்டு. இந்த பேபிலோன், அப்புறமா வந்து இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த பர்ஷியா, ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வந்திருக்காங்க அவங்க. ஒரு 5000 வருஷத்துடைய வரலாறு இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து நீங்கள் அவங்க மேலே ஒரு அதிருப்தியில் இருக்கலாம், அது வந்து வேறு விஷயம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பீப்புளை வந்து நீங்கள் ஈஸியாக அடிமைப்படுத்தலாம் அப்படின்றது நடக்காது. அதனால் இவங்க வந்து எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஈரான் வந்து பதிலடி ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லிடுச்சு. அவரே சொல்லார், தயார்னு சொல்லிட்டாங்க, நம்ம பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம்லாம் சொன்னார். ஈரான் வந்து அவருக்குள்ளேயே வேணால் பேசிக்கலாம், ஒரு கண்ணாடி பார்த்து வேணால் பேசிக்கலாமே தவிர நாங்கள்லாம் பேசுறதுக்கெலாம் ரெடியாக இல்லை. ஏன்னா நாங்கள் பேச எங்களை திரும்ப அதாவது ஒரு பேட் ஃபெய்த்தில் வந்து யூஎஸ் இன்றைக்கி மாத்திரம் இல்லை, ஈரானுக்கு மாத்திரம் இல்லை, அவங்க ரஷ்யாவோடையுமே அப்படி தான். ஸோ சோவியத் யூனியன் டைம்லேருந்தே அவங்க வந்து ஒரு பேட் ஃபெய்த்தில் தான் அவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க. இட் இஸ் அ ட்ரெண்ட். அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதுதான் ஒருத்தவங்க வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ்மெண்டலாக இருக்க முடியாது. ஆனால் வி கேன் சென்ஸ் இல்லையா, ஸோ இப்படி தான் நடக்கலாம் அப்படின்ற ஒரு யூகம் அப்படின்னு எடுத்துக்கினா கூட, அந்த யூகம் எப்போ வரும்? முன்னாடி நடந்த விஷயத்தை எடுத்து போட்டு இப்போ இவங்க இப்படிலாம் பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யூகத்துக்கு வரும் இல்லையா, அந்த ஒரு முடிவுக்கு வரும். அதை எடுத்து பார்த்தா அமெரிக்கா இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா நெகோசியேஷனுமே ஒரு பேட் ஃபெய்த்தில் தான் நடத்தியிருக்காங்க. அது இந்தியா உட்பட எந்த இடத்துலையுமே. ஆனால் மோடி அவர்களே ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவரை நம்ப முடியாது. நீங்கள் ட்ரம்ப் மாத்திரம்தான் அப்படின்னா கிடையாது. நீங்கள் எல்லாருமே நம்ம ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ட்ரம்ப்பு மாத்திரம் இன்றைக்கி தப்பாக தெரிகிறார். இந்த ட்ரம்ப் இல்லாமல் நீங்கள் வேறு யார் கொண்டு வந்து வச்சாலும் இதே தான் நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த என்ன சொல்கிறது, அதிபர்களும் ஜனாதிபதிகளும் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்காங்க.
அதனால் ஈரான் வந்து இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு கண்டிப்பாக உடன்படாது. அப்படியே உடன்பட்டாலும் அது யார் சொல்லி அதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா யாராவது சொல்லி பேச்சுவார்த்தை வரணும்ல. இப்போ அமெரிக்காவை நானாக போய் கேட்குறேன்னா 3ஆம் தேதியிலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து அமெரிக்கா வந்து கேட்டுட்டு இருக்கிறது ஒன்றா ஈரான் கிட்ட, நான் பேச்சுவார்த்தைக்கு வரேன், நீ வரியா, அன்னிலேருந்து முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும். அதாவது ஜெயிக்கிற போகிறவன் ஏன் விடுவான்? நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள். அமெரிக்கா பேச்சுவார்த்தை வருதுனாலே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அமெரிக்கா வந்து என்றைக்குமே பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்லேருந்து நெகோஷியேட் பண்ண மாட்டாங்க. பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் அவங்க ஆக்குபை தான் பண்ணுவாங்க. ஜப்பானு, ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸு. ஸோ நீங்கள் யூரோப் முழுக்க பாருங்கள், தே ஹாவ் அசால்ஸ். இப்பப்போ ஒவ்வொருத்தன் தலையெடுக்கிறான், அப்பப்போ வாயை திறந்து பேசுகிறான். மற்றபடி இவங்க எல்லாருமே சவுத் கொரியா, தைவான், இந்த பக்கம் ஆஸ்திரேலியா கூட எடுத்துக்கலாம். ஸோ எல்லாருமே லீ குவான் யூ சொல்லுவார், சப்போஸ் ஒரு வேளை யூகே வந்து எங்களை விட்டுட்டு அவர் வந்து சொன்னார், யூகேவோடைய ஆர்மி இங்கே இருக்கணும், பிரிட்டனோட ஆர்மி இங்கே இருக்கணும். இவ்வளோ நாள் நீ கலோனி ஆதிக்கத்துவம் வச்சுருந்த, திடீர்னு எனக்கு வாங்கின மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுற சிங்கப்பூர்லேருந்து. அப்படி போக முடியாது. நான் சொல்கிற வரைக்கும் ஆர்மி இங்கே தான் நின்று ஆகணும். எனக்கு எதாவது பிரச்சனைனா நீ இதை பார்த்தாகணும். ஏன்னா நீ இவ்வளோ நாள் என்னை வச்சுருந்தல, காலனியாக வச்சுருந்த. ஸோ நான் சொல்கிற வரைக்கும், எனக்குன்னு ஒரு ஆர்மி வர வரைக்கும் நான் இங்கே வந்து உன்னுடைய ஆர்மி இங்கே இருந்து ஆகணும். இவர் எழுதுறார் இங்கேருந்து, லீ குவான் யூ வந்து சிங்கப்பூர்லேருந்து எழுதினார். அதுக்கப்புறம் தான் சிங்கப்பூரில் வந்து 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து ஆண் மகன்களும் they have to undergo கம்பல்சரியாக, அதாவது கட்டாயமாக இராணுவ பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதில் வந்து விதிவிலக்கே அல்ல. அதாவது அவங்களுடைய கோல்டு மெடல் வாங்கின ஒரு நீச்சல் வீரர் சிங்கப்பூரில், அவர் வந்து அது எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த ஊர்லன்றதெல்லாம் அப்புறமா பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வந்ததுக்கான ரீசன் வந்து முதல்ல டிசிப்ளின் வரும், ரெண்டாவது இராணுவம் எப்படி வைப்பீங்க அந்த ஊரில், சின்ன ஸ்மால் ஸ்டேட் சர்வைவல் அப்படி ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இடத்த வந்து போய் பிடிச்சி எதாவது பண்ணுறாங்கன்னா அவங்க விட்டுட்டு போகணும். அப்படி இல்லை ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு அமெரிக்கா நினைக்குதுன்னா அங்கே ஏதோ சமத்தியாக அடி வாங்குறாங்கன்னு அர்த்தம். இல்லைனா அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க. ஸோ இது அமெரிக்காவோடைய பேட்டர்ன். இப்போ அந்த அடி வாங்குறதுங்கிறது அமெரிக்காவை எதை தாக்குறாங்க, எங்கே அடி வாங்கிட்டு இருக்கு? அமெரிக்காவோட எல்லா பேஸும் அவுட்டு, கம்ப்ளீட் ஜிசிசியில் எல்லாமே. அதாவது ஈராக்கில் இருக்கிற பேஸ் மொத்தமாக அவுட்டுன்றாங்க. அதில் தேடி அடிக்கிறாங்க. ஈராக்கில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து அது வளைகுடா நாடுகள், நான் சொல்கிறது இந்த பக்கம், அதாவது பெர்ஷியன் கல்ஃபுக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அதே ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா, உன் பேஸ் இருக்கிறதுனால தான் நான் அடி வாங்குறேன்ற எண்ணம் வந்து அந்த நாடுகளுக்கு எப்போ வரும், அது வந்ததுன்னா கண்டிப்பாக அமெரிக்கா வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். ட்ரம்ப் வந்து ஹிண்ட் பண்ணுறார், நான் இருக்கேன்னா அது இருக்கிறதுக்கான காரணம் இருக்குது, நான் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஈரானுடைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற அதாவது மின் உற்பத்தி ஆலை மீது தாக்குதல் செய்வேன் 5 நாட்களுக்கு கெடு அப்படின்னு இந்த பக்கம் தாக்குதல் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, மனிதாபிமானற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த இடத்துல. அதாவது ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப மோசமான ஒரு விளைவுகள் ஏற்படுத்துகிற மாதிரி இந்த பக்கம் தாக்குதல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரம்ப் வந்து புரிந்து தான் இதை வந்து ஓரளவுக்கு நிப்பாட்டணும்னா பேச்சுவார்த்தை நடத்தணும் திரும்ப. ஆனால் அமெரிக்கா பேசி எதுவும் நடத்துறதுக்கு எதுவும் இல்லை. நடுவில் நம்ம பசங்கள்லாம் கிளப்பி விட்டாங்க, பாகிஸ்தான் பார்த்தியா, பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு. பாகிஸ்தான் அந்த சீன்லேயே இல்லை. சரி, பாகிஸ்தான் சொல்லி யார் கேட்பா? இந்த பக்கம் ஈரான் வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, சரியா? சரி, அந்த பக்கம் அமெரிக்கா கேட்குமா? பாகிஸ்தான் சொல்லி பாகிஸ்தான் மேலேயே பிராது ஓடிட்டு இருக்குது. அமெரிக்கா உள்ள அமெரிக்காவுடைய உளவு நிறுவனத்தோட தலைவர் சொல்கிறாங்க, பாகிஸ்தானால் உடனடி அச்சுறுத்தல் அமெரிக்காவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் சொல்லி அமெரிக்கா அந்த டேபிளில் வந்து உட்கார போகிறா சான்சஸ் இருக்கா? சரி, அதை விட்டுருங்க. சரி, இதில் 3வது ஒரு நாடு இருக்குது. நீங்கள் வந்து ஜிசிசியை விட்டுடுங்க, ஈரானை விட்டுருங்க, யூஎஸை விட்டுருங்க, இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்குது. இதை ஆரம்பித்ததே அமெரிக்கா வந்து இஸ்ரேலை வச்சு நீ தேவடு காத்து நீ போய் இதை அடிப்பான்னு சொல்லி போய் அடித்து ஒரு வழியாக ஆரம்பித்து வச்சாங்க. அப்போ முடிக்கிறது யார் முடிக்கணும்? இந்த இடத்துல இஸ்ரேல் தான் முடிச்சாகணும். ஸோ அப்போ இஸ்ரேல் வந்து பாகிஸ்தான் சொல்கிறது கேட்குமா? யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு மாங்காய் மடையும் கூட இது மாதிரி யோசிக்க மாட்டான். இந்த மாதிரி பாகிஸ்தான் சொல்லி அமெரிக்கா கேட்குறதுன்னா அது வேறு விஷயம். ஏன்னா அவங்களுடைய லேப்டாக் அந்த மாதிரி தான் அது எடுத்துக்கணும் பாகிஸ்தானை. சரி, இஸ்ரேல் கேட்குமானா பாகிஸ்தானோட பாஸ்போர்ட்டில் திஸ் பாஸ்போர்ட் இஸ் வேலிட் ஃபார் எவ்ரி கண்ட்ரி எக்ஸப்ட் இஸ்ரேல்னு பிரிண்ட் அடிச்சு வச்சுது. இஸ்ரேல்னு ஒரு நாட்டை பாகிஸ்தான் அங்கீகரிக்கவே இல்லை. அந்த நாடு வந்து இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துமா? பேக் சேனலில் இந்த துரந்தரில் காமிச்சா மாதிரி ஏதாவது ராணுவ ரகசியத்தை விற்று துட்டு எதாவது வாங்கி சம்பாதிச்சா உண்டே தவிர மற்றபடி இஸ்ரேல்லாம் வந்து பாகிஸ்தான் சொல்கிறதெல்லாம் கேட்கவே கேட்காது.
இந்த டார்கெட் இருக்கு இல்லையா, லைனாக போட்டு வந்தாங்களே, அதில் அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறதே பாகிஸ்தான் தான், இஸ்ரேலோடைய லிஸ்ட்டில் இருக்கிறது. அப்படி தானே அவங்க தானே சொன்னாங்க. ஸோ முதல்ல ஈரானு, அப்புறம் கத்தார்லேயே ஒரு அடி அடித்தாங்க, ஞாபகம் இருக்கா? கத்தாருக்கு முதல்ல அடி, நீங்கள் ஈரான் அடிக்குதுன்னு சொல்கிறீங்களே, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கத்தாரில் முதல் அடி இஸ்ரேல் தான் அடித்து பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக அந்த பயங்கரவாத குழுவோட அலுவலகம் ஒன்று கத்தாரில் இருந்தது, அதை தாக்குதல் பண்ணது இஸ்ரேல் பண்ணுச்சு. ஸோ அடுத்தது பாகிஸ்தானும் துருக்கியும் சொன்ன உடனே தான் இந்த நாட்டோ ஆஃப் த இஸ்லாமிக் வேர்ல்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பாகிஸ்தான் இந்த பக்கம், சவுதி அரேபியா இந்த பக்கம், துருக்கி அந்த பக்கம் 3 பேரும் கட்டன்னு சொல்லி 3 பேரும் 3 எக்ஸ்ட்ரீமில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி ஆரம்பித்தாங்களே, அதெல்லாம் எதுக்காக ஆரம்பித்தாங்க? முதல் அடி இஸ்ரேல் அடிச்சுது அப்போவே. ஸோ அப்போதுலேருந்து இட்லிஸ்ட்டில் இருக்க ஒரு நாடு இதை சொல்கிறத வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் பாகிஸ்தான் அப்படின்ற நாடு இட்ஸ் அ ஃபெயில்டு நேஷன், நோ ஒன் வில் பிலீவ் ஃபெயில்டு. இல்லை, இப்போ பேச்சுவார்த்தை இந்திய தலைவர் மோடி அவர்கள்ட்ட வருதுன்னு கூட ஒரு தகவல் பரவச்சு சார். அவர் வந்தால் கொஞ்சம் பேசுறதுக்கு சமூகம் யாரை வச்சு பேச சொல்லுவீங்க சொல்லுங்கள்? இல்லை அதை தான் சொல்கிறேன். இப்போ பேசணும்னு நம்ம தான் பண்ணணும், ஆனால் அதுக்கு 2 பேரும் கேட்கணும். அது 2 பேரும் கேட்கணும், ஈரானும் கேட்கணும், யூஎஸும் கேட்கணும், இஸ்ரேலும் கேட்கணும். நாமளாக போய் கேட்க மாட்டோம். அதுதான் நேற்று அது சொல்ல உடனே நம்ம எதிர்கட்சிகளாக பாகிஸ்தானில் ஆளுங்கட்சிக்கு கோவம் வருதோ இல்லையோ, பாகிஸ்தானில் இருக்க எதிர்கட்சிக்கு கோவம் வருதோ இல்லையோ, பாகிஸ்தான் நாட்டு மக்களுக்கு கோவம் வருதோ இல்லையோ, நம்மளோட எதிர்கட்சிக்கெல்லாம் பயங்கரம் கோவம் வந்து புரோக்கர்னு சொல்லிட்டார் பாருங்க. வேற என்ன அந்த நாடு என்ன சொல்லுது? அந்த நாடு வேறு எப்படி சொல்லுவீங்க? இட் இஸ் எ தேர்ட் ரேட்டட் கண்ட்ரி, அவ்வளோதான். உண்டை வீட்டுக்கு ரண்டகம் பண்ணுறது தான் அந்த நாட்டோடைய காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாட்டுக்கு ஏதாவது அந்த நாடு இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள். எதுவும் கிடையாது. நம்ம நிறைய இதே அரங்கில் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இஸ்லாமியர்களுக்கான நாடுன்னா அதெல்லாம் நம்பவே முடியாது. நம்பர் தான் கணக்கு அப்படின்னா இதை விட அதிகமான பாப்புலேஷன் கொண்ட நாடுகள்லாம் இஸ்லாமியர்கள்லாம் இருக்காங்க. அந்த இஸ்லாமியர்கள் எப்படி வாழுறாங்க, அந்த வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, எப்படி மதிக்கப்படுகிறார்கள்? ஒரு இந்தியன் முஸ்லீமையும் ஒரு பாகிஸ்தானி முஸ்லீமையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் விடுறோம், 2 பேரும் எப்படி மதிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கான நாடும் கிடையாது, அது உருதுக்காக ஒரு நாடும் கிடையாது. எல்லாமே இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஸ்டேட். இட் இஸ் கிரியேட்டட் ஃபார் ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி வெள்ளைக்காரனுக்கும் அமெரிக்காக்காரனுக்கும் மொரவாசல் செய்கிறதுக்குன்னே ஒரு நாடு ஒன்று இருக்குன்னா அது பாகிஸ்தான் தான். ஐ ஹாவ் டு நான் ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்லிடுறேன், இஸ்லாமையும் பாகிஸ்தானை டீஹைஃபனேட் பண்ணுங்கள் முதல்ல. இஸ்லாமுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களையும் பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமியர்களையும் முதல்ல பிரிங்க. அதே மாதிரி பாகிஸ்தானி இஸ்லாமியும் முதல்ல பிரிங்க. பாகிஸ்தான் ஹேஸ் நோ கனெக்ஷன் வித் இஸ்லாம், டு பி ஃப்ராங்க். நீங்கள் ஈரானோட இஸ்லாம் கம்பேர் பண்ணி பேசுனீங்கன்னா கரெக்ட். ஏன்னா அது ஷியா இஸ்லாம் உடைய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸு, ஆயிட்டோல்லா வந்து அந்த மத குரு அப்படின்னு எடுத்துக்கலாம். சவுதி அரேபியா ஓகே, ஏன்னா அது சுன்னி இஸ்லாமிக் அதாவது இஸ்லாம் பிரிவோடைய 2 புனிதமான மசூதிகள் அங்கே இருக்குது. ஸோ அதை பாதுகாப்பு யாரோ அவர் தான் அந்த நாட்டோட கஸ்டோடியன் ஆஃப் த 2 கிராண்ட் மாஸ்க் அப்படின்றத அது எடுத்துக்கலாம். ஸோ இஸ்ரேல் கூட எடுத்துக்கலாம். இஸ்ரேல் அல் அஸ்கா மாஸ்க் இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன் 2 சேர்த்து வச்சுங்க. 2 ஸ்டேட் சொல்யூஷனில் நானும் உடன்படுறேன். ஏன்னா இந்தியாவுடைய ஆங்கிள் படி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான். ஸோ பாலஸ்தீனர்களுக்கும் இடம் வேணும், இஸ்ரேலியர்களுக்கும் இடம் வேணும். ஜெருசலமில் இருக்குது அந்த அல் அக்ஸா மாஸ்க் இருக்குது, டெம்பிள் மவுண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 மத தெரிவு சார்ந்தும் இருக்குது. ஸோ பாகிஸ்தானில் எதை வச்சு நீங்கள் அதை சும்மா நம்பர் ஏதோ அங்கேருந்து வந்து ஒன்றுமே இல்லை தானே பாகிஸ்தான்? அதுதான் கேட்குறேன். ஏன்னா இஸ்லாமுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருக்குன்னா இஸ்லாமோட எந்த கோட்பாடும் அவங்க பாகிஸ்தான் மக்கள் ஒழுங்காக பின்பற்றுறாங்க, அவங்க தலைவர்கள் இதை பின்பற்றுறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் வி ஹேவ் டு டீஹைஃபனேட் தட். ஸோ அதை டீஹைஃபனேட் பண்ணால் மாத்திரம்தான் இங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஸோ நான் என்னுடைய சகோதரர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை நான் மதிக்க வேண்டும் என்றால் முதல்ல நான் இவங்களையும் அவங்களையும் ஒரே மாதிரி பார்க்கவே முடியாது. முதல்ல பார்க்கவும் கூடாது. எந்த நாட்டோடைய இஸ்லாமியரும் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுடைய அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, மலேசியாவில் இவங்களால நான் ஒரே வைக்க முடியாது. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். பாகிஸ்தான் இஸ் அ ஃபெயில்டு கண்ட்ரி. அது எதுக்காக ஆரம்பித்தாங்களோ அதை பர்பஸ் சால்வ் ஆகலை, அவ்வளோதான். ஓகே, நிச்சயமா சார். இந்த 5 நாள் இந்த போர் விடுமுறை கொடுத்துருக்காரா ட்ரம்ப்பு? ரைட். இல்லை, இது வந்து இதுக்கு அந்த 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீட்டிப்பாரோ? இல்லை, அவர் முதல் நாளே சொல்லிட்டார். முதல்ல 48 மணி நேரம் சொன்னாருங்க. அதுக்கப்புறம் அது 5 நாள் ஆயிடுச்சு. அது 5 நாளுக்கும் நடுவில் நீங்கள் வந்து இந்த கார்க் ஐலாண்டு இன்னும் நிறைய ஐலாண்டு இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போகலன்னா உங்களுடைய அப்போ தான் அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது நான் தாக்குதலே செய்வேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். ஸோ இது மாதிரி ஒருத்தன் வந்து நெகோசியேட்டே பண்ண முடியாது. இல்லை, அவங்க விட்டு அவங்க சொல்லி விடவும் முடியாது. 2வது இவங்க கிரவுண்ட் ஃபோர்ஸ் இறக்க போகிறாராம். 2000 பேர் ரெடியாக இருக்காங்களாம்.
2000 பேர் வந்து ஆமாம் வெறும் 2000 பேர் அந்த தீவுக்கு அந்த தீவுக்கு இல்லை, ஈரானுக்கே மொத்தம் 2000 பேர். இல்லை சிரிக்கிறதுக்காக இல்லை, அவங்க அதாவது அவங்க நினச்சிட்டு இருக்காங்க 2000 பேர் வச்சு ஈராக்கை பிடிச்ச மாதிரி ஈரானை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈராக்கோட கதையே வேற. சதாம் ஹுசைன் வேற ஐடியா வச்சிருந்தார். 10 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா வீக் ஆனதே ஈராக்கில் தான். அன்றைக்கே சொன்னாங்க, நீ 3 நாளில் பிடிச்சி பாக்தாதை ஞாபகம் வச்சுக்கோ, அந்த வெப்பனில் எங்கே போச்சுன்னு பார்த்துக்கோண்டு. 10 வருஷம் தொடர்ந்து தே ஹவ் பீன் ஃபைட்டிங். பல லட்சக்கணக்கான மக்கள் செத்தாங்க, ஓகேவா, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடி வந்து ஈராக்கில் நடந்தது. அதை வந்து அதை எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணலான்றதுக்காக தான் மற்ற இடத்துலலாம் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாங்களே தவிர, அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது சிரியாலையும் சரி ஈராக்லேயும் சரி ஆல்ரெடி பின்னடைவை சந்திச்சிட்டாங்க. ஸோ ஈரான் வந்து கடைசி ஆணியாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய கணக்கும். ஈரானுக்குள்ளே அவங்க கிரவுண்ட் இன்வேஷன் இறக்கிட்டாங்கன்னா அதோட சொல்ல வேண்டியவங்களுக்கும் சொல்லி அமைச்சிடலாம். அப்படி தான் இருக்குது அமெரிக்காவோட நிலைமை. அப்படி இருக்கு. அப்போ இது நீடிக்குமா சார்? வேற எதுவும் போராது ஒன்று இல்லை, அவர் நிறுத்துறதுக்கு தான் பார்க்குறாரு. ட்ரம்ப்புக்கு வந்து எக்ஸிட் ரூட் இல்லை. நானும் சொல்கிறேன், பெஞ்சமின் நெட்டன்யாவுக்குமே எக்ஸிட் ரூட் இல்லை. இது வந்து காசாலேருந்து ஆரம்பித்தார். இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தது ஒன்று தான். ஸோ நீங்கள் ஆரம்பித்தது உடனே நிறுத்தணும். நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பித்தோமா 3 நாளில் நிறுத்தணுமா, நிறுத்தியாச்சு. இவ்வளோதான். இப்படி தான் போர்ன்றது எப்படி வந்து, அதாவது 21ஆம் நூற்றாண்டில் 2 அணு ஆயுத சக்தி கொண்ட நாடுகளின் நடுவில் நடந்த ஒரு மிகப்பெரிய யுத்தம் 3 நாளில் எப்படி முடிக்கப்பட வேண்டுமோ அப்படி முடிக்கப்பட்டு விட்டது. இதை ஒத்துக்கிறதுக்கு வந்து மேற்கத்திய நாடுகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சிலருக்கும் மனது இல்லை என்றாலும் இதை விட ஒரு சிறப்பாக ஒரு காரியத்தை எவனால செஞ்சிருக்க முடியும். இல்லை இஸ்ரேலோட பங்குன்னு இருக்குல்ல, அவங்க சைலண்டாக இருக்கிறாங்க, சைலண்டாக தான் அடிச்சுக்கிட்டே அவங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இதையும் சொன்னோம். இஸ்ரேல் ரொம்ப சின்ன நாடு. டிமோனாலே அடிச்சிருக்காங்க. டிமோனால சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்குது. டிமோனா அவங்களுடைய அணு ஆயுதம் வைத்து இருக்கக்கூடிய இடம் டிமோனான்றது. நிறைய இந்த ஸ்பெக்குலேஷன்ஸும் அந்த என்ன சொல்கிறது கான்ஸ்பிரசி தியரிஸ் நிறைய ஓடுறது. என்னென்னா டிமோனாவில் இருக்கும்போது கென்னடி சொன்னார், அந்த இடத்துல போய் செக் பண்ண சொன்னார். செக் பண்ண சொன்ன உடனே பென்கூரியன் வந்து ஏதோ பண்ணார், அதனால கென்னடி, அது ஒரு தனியாக ஒரு கான்ஸ்பிரசி தியரி போகும். ஆனால் ஆரம்பத்தில் சொன்னது என்னென்னா இஸ்ரேல் வந்து ஈரானோட டைரெக்டாக ஹெட் டு ஹெட் வைக்க முடியாது அமெரிக்காவோட ஆப்சன்ஸில். அமெரிக்காவுமே அந்த இடத்துல நிற்க முடியாது, ஏன்னா அது வேற இடம். 2வது, நீங்கள் வந்து அணு ஆயுதம் போட்டால் மாத்திரம் தான் ஈரானுடைய போர் நிற்கும். அணு ஆயுதம் போட்டால் மற்ற நாடுகள்லாம் சும்மா இருக்காது. இந்த போரே தேவையில்லாத ஒரு போர் தான். இல்லை அணு ஆயுதத்தை போட்டால் தான் நிற்கும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், வேற என்ன. இப்போ நீங்கள் அந்த போரில் இவங்க ஜெயிக்க மாட்டாங்களா? ஈரானும் ஜெயிக்க போகிறதில்ல, அமெரிக்கா இஸ்ரேலும் ஜெயிக்க போறதில்ல. அப்போ இந்த போர் எவ்வளவு நாள் நடத்துவீங்க? நீங்க போர் நிறுத்தணுமா இல்லையா? அப்போ நிக்குது காரணம் அமைதியா போனா நிக்கும். ஆமா நிக்கும். இப்போ ஈரான், இப்போ நீங்க அடிச்சிட்டீங்க, தேன் கூட்டில் கை வச்சிங்க, அது துரத்திட்டு வந்து கடிக்குது. இப்போ நான் என்ன பண்ணா நிக்கும்ன்றது தான் எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து டெய்லி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரத்தின் மீதும் மிசைல் அட்டாக்கும் ட்ரோன் அட்டாக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. யூஏயில் இருக்க அபுதாபி நேற்றுக்கு தாக்கப்பட்டிருக்கிறது, ரியாது தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லா இடத்துலையும் தாக்குதல் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதை நிறுத்த முடியாது. நீங்கள் வந்து இந்த ரீஜன்லேருந்து வெளில போகிற வரைக்கும் அவன் நிறுத்த மாட்டேன்னு சொல்கிறான். உங்களோட நண்பர் தான் எல்லாம். ஆனால் வந்து எதிரியோடைய துப்பாக்கி உங்கள் கையில் இருக்குது. இல்லை இப்போ இல்லை, இது நீங்கள் சொன்ன மாதிரி போரை நிறுத்தணும்னா ஒன்று யாராவது ஒருத்தர் போகணும். அது ஈரான் போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க தான் தேன் கூட்ட கலச்சி. ஏங்க அவன் விக்டிம்ங்க இந்த வாரில். ஓகே கரெக்ட். அப்போ இப்போ அடுத்த கட்ட ஒரு முன்னெச்சரிக்கை வந்து இதோட நிற்காம மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பேஸெல்லாம் நீ காலி பண்ணிட்டு கிளம்புனா இது எப்படி அமெரிக்கா? அது ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. இது வந்து டு சேவ் த ஃபேஸ் வேல்யூ அமெரிக்கா வந்து இதோட இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதுவாக தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஃபேஸ் வேல்யூ சேவ் பண்ணோன்னா செய்கனில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ, ஆப்கானிஸ்தானில் என்ன பண்ணீங்களோ அதே இங்கேயும் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி என்ன சார் அங்கே பண்ணுது? அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே அட்லீஸ்ட் இதை எடுத்துட்டாவது போகலாம். இல்லைன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு போயிருக்குன்னு விட்டுட்டு போனதே. ஏன்னா இல்லைங்க, நீங்கள் நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். அப்ரஹாம் லிங்கன் ஒரு கப்பல், பெரிய கப்பல் எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுருந்தாங்க. நேற்று ஏதோ ஆச்சான் அந்த கப்பலோட தூரம் ஊற்றிட்டாங்க. போன வாரம் நம்ம பேசும்போது நான் சொன்னேன் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது கெரால்டு ஃபோர், அதை தள்ளி எடுத்துட்டு போய் 1500 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருக்காரு. சரி, நீங்கள் தான் ஜெயிக்கிற ஆளா? சரி, நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டியது தானே. அதான் சொல்கிறேன், இது 21ஆம் நூற்றாண்டு. நீங்கள் வந்து மீடியா வார்ஃபேரில் ஜெயிக்க முடியாது. சத்தமாக பேசினா இப்போ அமெரிக்கா பண்ணி இல்லை, அதான் சொல்ல, சத்தமாக பேசினா 100 தடவை ஒரே விஷயத்தை திருப்பி சொன்னால் எல்லா மீடியா ஹவுசஸ்லையும் ஒன்றே சொன்னால் நீங்கள் ஜெயிச்சிட மாட்டீங்க. இல்லை சார், இப்போ வந்து ஆபரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினேன்னு 80 தடவை சொல்லியிருக்காரு. எது உண்மைன்னு உலக மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நாம் வந்து என்ன பண்ணோம்னா 32 நாடுகளுக்கு நாம் நம்மளோட எம்பிங்களை அனுப்பி ஒரு பொய்யர் சொல்லக்கூடிய விஷயத்தை மறைப்பதற்காக அந்த நாடு, அந்த நாட்டோடைய மீடியா முழுக்க நிற்குது. அதில் இருக்க உண்மையை வெளிப்படுத்துவதற்காக
140 கோடி மக்களை 148 கோடி மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாடு 32 நாடுகளுக்கு தன்னுடைய எல்லா கட்சியை சார்ந்த எம்பிகளையும் அனுப்பி என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இதுதான் மீடியா வார்ஃபேர். நிச்சயமா சார். இப்போ என்னன்னா ஈரான் இப்போ ஒரு படி மேலே ஒரு 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 விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னா நீங்களோட இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிற சண்டையை நிப்பாட்டிட்டு போயிருங்கிறத தாண்டி மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய உங்களோட பேஸையும் காலி பண்ணிட்டு தூக்கிட்டு போயிருந்தா இப்போ அது புதுசாக தெரியுது. ஒரு படி முன்னே வந்திருக்கிறாங்களா? இது எப்படி அமெரிக்கா ஏற்றுக்கும்? அதுதாங்க பிரச்சனை. இங்கே நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது, ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் அது இருந்துச்சு, அவங்க வச்சிருந்தாங்க பாதுகாப்புக்கு. இப்போ எப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாலும் இவங்களும் பதில் தாக்கல் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா இப்போ ஜிசிசி கண்ட்ரிக்கு அந்த பேசஸ் பாதுகாப்பா பலவீனம் தான். அந்த நாடுகள் தான் முடிவு பண்ணும். அவங்ககிட்ட ராணுவம் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது அமெரிக்கா அந்த நாட்டு ராணுவம் அந்த நாடு மக்களை வைத்து தான் இருக்க வேண்டும். கரெக்டா இல்லையா? இந்தியா நாட்டு ராணுவத்துக்கு நான் சவுத் கொரியால இருந்து நார்த் கொரியால கூட்டணும். அவங்க சம்மதத்தோட தானே இருக்குது. அதுதான் சொல்றேன். அது எந்த சம்மதத்தோட எந்த பேசிஸ்ல இருந்ததுன்ற வரலாறு தான் படிக்க சொல்றேன் நான் எல்லாரையுமே. என்ன விட்டுருங்க. ஓகே, நான் ஏதோ சொல்லிட்டு போறேன். அந்த சவுதி அரேபியா அப்படின்ற நாடு முதல்ல 1928-29 அப்படியே ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது, அப்புறமா 38 எண்ணெய் வந்த உடனே அந்த நாடு எப்படி ஃபார்ம் ஆச்சு, அந்த நாட்டுக்கு எப்படி ராணுவம் வந்ததுன்னு பாருங்க. யார் அந்த நாட்டுக்கு பாதுகாப்புன்னு பாருங்க. யார் சார் கொடுத்தா? அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க. எண்ணெயை கைப்பற்றுவதற்காக கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ நீங்க அந்த இறையாண்மை கொண்ட நாடு தன்னுடைய பாதுகாப்பை மற்ற நாடுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுமா? இந்த கேள்வியை எல்லாரும் அந்தந்த நாடு வச்சுங்க. இப்போ இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை எடுத்துன்னு போயிட்டு வேற ஏதாவது நாட்டுக்கு தாராவாத்தை கொடுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா? அப்போ ஈரான் இது சும்மா விடாது. நீ போறன்னா அங்கேயும் பேசலாம், காலி பண்ணி. அதான் சொல்றான், திரும்ப ஜெயிச்சுட்டு இருக்கான். ஒன்று முதல் விஷயம் என்னன்னா மொராலி, அதாவது என்ன சொல்றது, நியாயப்படி பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே புரிந்து கொண்டு விட்டன இந்த போர். அதனால யாருமே அமெரிக்கா பக்கம் நிற்கலை. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நியாயப்படி பேசணும்னா எந்த ஒரு கண்ட்ரியுமே அமெரிக்கா கூட யூகே ஏன் நிற்க மாட்டேங்கிறான்? யூகே எவ்வளோ பேசுகிறாரு தெரியுமா? கியர் ஸ்டார் மாதிரியும் யூகேவையும் பொம்மைங்களை வச்சுட்டு இருக்கீங்கன்றாரு. இன்னும் கூப்பிட்டா வரணும் இல்லை ஏங்க நீங்கள் ஊருக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாத்துக்கும் போகணுமா? நீங்கள் நண்பனா இருக்கலாம். நியாயமான வார்த்தை அதுதான் சொல்கிறேன். அவங்க விமர்சனத்துக்கு சொல்கிறேன். இல்லை, அந்த விமர்சனத்துக்கு தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் நண்பனாகவே இருக்கலாம். தேவையில்லாத போய் வம்புக்கு வலிச்சுட்டு அந்த வம்புக்கு போய் நீ என் கூட நில்றானா எப்படி நிற்பான்? உண்மையான நண்பன் நிற்க மாட்டான். போதும் நிறுத்திக்கோன்னு தான் சொல்லுவான். இப்போ அமெரிக்காவில் நடக்குது என்ன சார்? அமெரிக்காவில் என்னதான் நடக்குது? அமெரிக்காவுல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு உள்நாட்டில். அது அமெரிக்கா வெளியில் சொல்ல மாட்டேங்குது. இது எல்லாமே டைவர்ஷன்ல தான் இருக்கு. புதிதாக அமெரிக்காவில் ஒரு விஷயம் 165 ஆண்டுகளாக இல்லாத ஒரு விஷயம் நடக்குது. அமெரிக்காவுடைய டாலர் அந்த பில், அதாவது நோட்டு இருக்கு இல்லையா, அதில் ட்ரம்ப் அவர்கள் முதலையாக கையெழுத்து போடுகிறார். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிடையாது. இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இல்லை, டாலர்னா ரூபா நோட்டில் அந்த அவங்களோட டாலர் இருக்கு இல்லையா, அமெரிக்காவோட நோட்டில் அதுக்கு முன்னூட்டே யார் இப்போ இந்தியாவில் இருக்குன்னா ரிசர்வ் பேங்க் டாலர் போடுவார். அது போடுவார்ல. அந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் இதுக்கு முன்னாடி 165 வருஷம் வரலாறுல கிடையாது. இல்லை, முதன்முறையாக ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட்டு டாலர் பில், அதாவது டாலர் நோட்டு அச்சடிக்கப்படுகிறது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். அப்படின்னாலும் எதுக்காக புதுசாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. அதன் பின்னால் பல கேள்விகள் நமக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கிறது என்றால் அது உலகம் முழுக்க ஒரு பெரிய எதிரொலியை ஏற்படுத்தும். உலகத்தோடைய ஃபினான்ஷியல் சிஸ்டத்தையே மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக, அந்த நிகழ்வுக்கான ஒரு என்ன சொல்கிறது அடிக்கோலாக இந்த நிகழ்வை அச்சாரமாக இது எடுத்துக்கலாம். இல்லை, இப்போ ட்ரம்ப் கோல்டு காயின்னு சொல்லிட்டு புதுசாக அவங்க முகம் அதெல்லாம் வேற. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அது வேற. அதை விட்டுருங்க, அதுக்குள்ளே போகாதீங்க. இந்த கையெழுத்து போடுறாங்கன்னு இருக்காங்கல்ல, இதுதான் பந்தக்கால். அது உள்ள அப்படி என்னதான் சார் கொஞ்சம் சரி. இப்போ இந்த நோட்டு ட்ரம்போட, நான் சும்மா ஜென்ரலாக 2-3 கொஸ்டின் மாத்திரம் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெகுலேட். அதுக்கப்புறமா நான் ஒரு பயத்தை உண்டு பண்ணுவது என்னுடைய எண்ணம் அல்ல, அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் 2-3 கேள்விகள் இருக்குது. இப்போ இந்த ரூபா நோட்டில், இந்த டாலர் அந்த நோட்டில் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க. எவ்வளோ டாலர் நீங்கள் இதில் அடிக்க போகிறீங்க? இந்த கையெழுத்து போட்ட டாலர் எவ்வளோ அடிக்க போகிறீங்க? ஏன்னா நீங்கள் $2 ட்ரில்லியன் அடிச்சது, அதாவது கோவிட் வந்ததுக்கு அப்புறமா $2 ட்ரில்லியன் அளவுக்கு அடித்தாங்க. ஸோ இப்போ இந்த நோட்டு ஆல்ரெடி இருக்கிற நோட்டை திரும்ப பெற்று புதிதாக நோட் அடிக்கிறீங்களா, இல்லை அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் புதுசாக நோட் அடிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி.
ரெண்டாவது, இந்த நோட்டை பேக் பண்ணுறதுக்கு கோல்டு இருக்கா, இல்லை எந்த பேசிஸில் அடிக்கிறீங்க, ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, இதுக்கு முன்னால் அடித்த நோட்டுகளுக்கும் இந்த நோட்டுகளுக்கும் என்ன வித்தியாசம், அந்த நோட்டெல்லாம் என்ன ஆகும், இந்த நோட்டு என்ன ஆகும், இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? இது வந்து அமெரிக்காவுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி தான் பதில் சொல்கிறோம். இந்த கேள்வி என்கிட்ட இது நிறைய கேள்வி இருக்குது, ஆனால் இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு கேட்க வேண்டாம். நம்ம வி டோன்ட் வாண்ட் டு, அதாவது ரொம்ப பயமுறுத்ததோ ஸ்பெகுலேஷனோ வேணாம். ஆனால் இது மூணு, இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பயம், ஏன்னா திடீர்னு ஒன்று வண்டி நல்லா தான் போயிட்டு இருக்கு, திடீர்னு நிறுத்தி நான் கையெழுத்து போடுறேன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான் கேள்வி. அதுக்காக தான் அது யூஎஸோட முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பொருளாதார, ஏன்னா யூஎஸ் கரன்சி, யூஎஸோடைய டாலர் யூஎஸ்க்கு மாத்திரம் ஒரு நாணயமாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. அது உலக அரங்கில் ஒரு என்ன சொல்றது, இருப்பு நாணயம், அதாவது ரிசர்வ் கரன்சி அது நிறைய நாடுகளுக்கு. அதனால பெட்ரோல் வாங்குவதற்கான இருப்பு கரன்சி அது வெறும் டாலர் அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு நோட்டு கிடையாது, அது சர்வதேச நாணயம். அப்படின்ற நாணயம் இருக்கா இல்லையான்றது நான் சொல்கிற தமிழ் நாணயம் இருக்கா இல்லையான்றது இல்லை. ஆனால் அந்த நோட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கரன்சியாக இருந்தது. அதோட இருப்பை இழக்கிறதுன்றது நம்ம ரொம்ப நாள் நிறைய தடவை அதை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ போரும் பின்னாடி இதுவும் ஒரு காரணம் இருக்கு. அது நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அதாவது சம்பந்தமே இல்லாமல் புதிதாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது ஏன்? ஸோ இதற்கு முன்னால் அடித்த நோட்டுகள் என்ன ஆகும்? பயத்தை ஏற்படுத்த வேண்டாம் நீங்க இல்லை, நான் திரும்ப சொல்றேன். இல்லை அந்த இல்லை, சப்போஸ் அதுக்கு முன்னாடி இந்த நோட்டை என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த தான் நோட்டுன்றீங்கன்னா இதுக்கு முன்னாடி வச்சிருக்கிற நோட்டை திரும்ப பெறுவீங்க. ஒரு சிக்னேச்சர் மட்டும் போடுறதால மொத்த நோட்டே மாறுது. அதை தான் கேட்குறேன். இல்லை, அந்த மொத்த நோட்டு மாறுதுன்றதை விட்டுருங்க. இப்போ அடிக்கிற நோட்டில் ட்ரம்போடைய கையெழுத்து போட்ட நோட்டு செல்லும் அப்படின்ற ஒரு இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த நோட்டு என்ன ஆகும்? அதை திரும்ப பெற்று திரும்ப இதே மாதிரி அடிப்பீங்களா? இதுக்கு முன்னாடி எது வரைக்கும் இருந்த நோட்டுகள் செல்லும்? ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உலக நாடுகள் உஷாராகும்ல. என்ன அப்படி ஒரு விஷயம் அப்படிங்கும்போது பிரிக்ஸ் கூட ஆட்டோமேட்டிக்காக வரலாம்ல. கூட்டமைப்பு, நீங்கள் கூட்டமைப்பு இருக்கிற ஆர்டர்லேயே நாணயமாகவும் வெளியில் இல்லை நீங்கள் நாணயம்குள்ளேயே நான் போலங்க. நான் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் நிறைய பெரிய பிரச்சனை வரும். நம்ம சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பெரிய பிரச்சனை வருவதற்கான சாத்தியம். அமெரிக்க டாலர் நீங்கள் நம்ம என்ன தான் சொன்னாலும், எவ்வளோதான் வெறுப்பு கொண்டாலும் அமெரிக்கா டாலர் தான் வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி. அதுதான் முக்கியம். அதில் அதோடைய பவர் இன்றைக்கும் இருக்குது. ஓகேவா? அதோடைய பவர் இழக்குமானால் அதற்கு மாற்று என்ன அப்படின்னு தெரியாமல் அதோடைய இருப்பை இழக்கக்கூடாது. இந்த கர்மான்னு சொல்லுவாங்களா சார், நீ என்ன விதைக்கி அதான் அறுப்பேன், இல்லை உனக்கு இதான் தலையில் வந்து விடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அதனால் நான் கேட்குறேன், உங்களுக்கு அதில் எதுவும் நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, இப்போ டெல்லவியில் ஒரு காகம் வந்து ரொம்ப காக்கா வந்து பறக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன? அது கர்மா, அதாவது தாக்குதல் டெல்லவி மீது அழிவின்கான ஒரு எச்சரிக்கையா அப்படிலாம் அதுக்குள்ள விட்டுருங்க. நம்ம வந்து ஜென்ரலாக நாம் இஸ்ரேலியர்கள் நம் காலங்காலமாக யூதர்களும் இந்தியர்களும் இப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடைய வந்து, இதுக்கெல்லாம் முன்னாடியிலேருந்தே யூதர்களுக்கும் இந்தியர்களுக்குமான தொடர்பு இருக்கிறது. அந்த பகுதியிலையுமே கூட சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் யூதர்கள் நடத்தப்பட்ட போல அரேபிய பிரதேசத்தில் அவர்கள் நடத்தப்படவில்லை அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் வைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் எங்கேருந்து வந்தார்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் தான். அவ்வளோதான், அதான் உண்மை. ஸோ இப்போ யூதர்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்குன்னு ஒரு பிரதேசம் வேணும்னு கொண்டு வந்து வச்சாச்சு. அப்போ இப்போ இருக்க இஸ்ரேல் அவங்க கூட கிடையாது. இல்லை, முன்னாடி இருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தாங்க. அங்கேருந்து திரும்பி போனாங்க, திரும்பி இங்கே வந்திருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கும் ஒரு பிரதேசம் வேண்டும், பாலஸ்தீனருக்கும் பிரதேசம் வேண்டும் அப்படின்றது 2 ஸ்டேட் சொல்யூஷன் வந்து 2 பேர்களுக்குமே ஒரு வாழணும் இல்லை. எவ்வளோலாம் சண்டை போட்டுன்னே இருப்பீங்க. ஸோ ஒரு சமயத்தில் நீங்கள் முடிவு கொண்டு வரணும். ஆனால் அந்த முடிவு வராமல் வைத்திருப்பது எந்த நாடுகள் அப்படின்னு இருக்கு. இப்போ கர்மா அப்படின்னா அந்தந்த நாடுகளுக்கு தான் பண்ணணும். இதில் 2 பேருமே விக்டிம் தான் நான் பார்க்குறதுல. இவர்களை கொண்டு வந்து இங்கே விட்டு விட்டார்கள். கப்பலாக ஏற்றி ஒவ்வொரு நாட்டிலையும் போய் நிறுத்தி நீங்கள் எங்கே இறக்கிப்பீங்களா இங்கே இறப்பிங்களா கேட்டு கடைசியில் இந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கி உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு வேறு இடம் போக்கடம் கிடையாது, யூதர்களுக்கும் கிடையாது. அங்கேயே காலங்காலமாக வாழ்ந்திருந்த யூதர்களாக இருந்து பின்பு கிறிஸ்துவர்களாக மாறி அப்புறமா இஸ்லாமியர்களாக மாறி இல்லை யூதர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்த
அந்த பகுதியிலேயே இருந்த 2000-3000 குடும்பங்கள் அங்கே யூதர்கள், அதாவது மிடில் ஈஸ்டர்ன் ஜூஸ்னு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இருக்காங்க, முஸ்லீம்ஸும் இருக்காங்க, அரப்ஸ் அதுவும் இருக்காங்க, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து யூரோப்பியன் ஜூஸும் அங்கே இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல அமைதி தான் திரும்பணுமே தவிர போர் தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். இதில் கர்மா அப்படின்னு வந்தாலும் மிசைல் அடிக்கும் போது எல்லா பறவையும் பறக்கத்தான் செய்யும். அது மொத்தமாக பறந்துடுச்சு அங்கே இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பெரும் ஆபத்து வரப்போகிறது அப்படின்னா பறவைகளுக்கு தெரியும், விலங்குகளுக்கு தெரியும். சுனாமி வந்த போது நான் அதனால தான் கேட்டேன். நம்ம ஒரு கிராமத்திலே நாங்களே இருக்கும்போது பசங்கள்லாம் அந்த மரத்தடி ஓரமாக மதிய டயத்தில் வந்து ஆலமரம் அரசு கும்பலாக காக்கா பறவை ஏதோ சகனம் நடக்க போயிட அந்த இடத்த காலி பண்ணி. இல்லை, இது அதுவும் இருக்கலாம். அதே மாதிரி காகங்கள் வந்து மனிதனோடு ஒன்றி அதாவது ஏமாற்றப்பட்ட விலங்குகள் பட்டியலில் வந்து கழுதை முதல்ல சொல்லுவாங்க, அப்புறம் வந்து புறா. இது ரெண்டும் முதல்ல உதம் வாங்கினதுன்னா நம்பி வந்து உதம் வாங்கினது புறா, கழுதை, நாய். இது மூணும் வந்து நீங்கள் இதெல்லாம் இது அதாவது நான் வந்து புவிசார் அரசியல் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் என்னை வந்து நீங்கள் கர்மான்னு கேட்டதுனால என்னைக்கு வந்து இன்ஜின் கண்டுபிடிச்சாங்களோ அன்றைக்கி கழுதையை கட்டி விட்டாங்க. அந்த கழுதை இருக்குதா செத்துதா, அந்த கழுதைக்கு சோறு வைப்பாங்களா அதெல்லாம் தெரியாது. ஏதாவது கழுதை பாலுக்காக இங்கே அங்கங்கே இருக்குது. மற்றபடி எங்கேயும் கழுதை யாரும் கண்டுக்கிறதாவோ கொண்டாடுறதாவோ இல்லை பாகிஸ்தான் தவிர. ஏன்னா பாகிஸ்தானில் கழுதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் வச்சுக்கோங்க, அது விட்டுருங்க. புறா என்னைக்கு தந்தி கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றோட புறா வந்து வைல்டு. ஆக்சுவலாக புறா வந்து காட்டு பறவை, புறா வீட்டு பறவை கிடையாது. அதை டொமஸ்டிகேட் பண்ணி வச்சுருந்தாங்க, அன்னையோட அதை கைட்டு விட்டாங்க. சிசிடிவி கேமரா அப்புறமா வந்து சுய பாதுகாப்பு கருவிகள்லாம் வந்த பிறகு நாயை கைட்டு விட்டு இப்போ நாய்க்கு ஊசி போடலாமா, ரேபிஸ், எல்லா நாயுமே ரேபிஸ் வந்த நாய் மாதிரி பார்க்க வச்சுட்டாங்க. ஸோ அப்போ அடுத்தது நாயும் கைட்டு விடுறது லெவலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி மனிதனை நம்பி மனிதனோடையே பயணிக்கக்கூடிய சில விலங்கு பறவை இனத்தில் காகமும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பெரும் பிரச்சனை வரப்போகுது, இல்லை மனிதன் அந்த இடத்த விட்டு நகரானா காகம் கூடவே நகரும். ஓகே, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா காகம் வந்து எப்போ ஸ்கேவஞ்சர், இதெல்லாம் டாக்ஸ் அண்ட் க்ரோ, நாயும் காகமும் ஸ்கேவஞ்சர். ஒரு நீங்கள் தனியாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் தூக்கி போடுங்க, எவ்வளோ காக்கா வருதுன்னு பாருங்கள். நீங்கள் தனியாக இல்லைன்றது ஜென்ரலாக வீட்டு மாடியில் தெரியும். ஸோ அது வந்து எதாவது பார்த்துட்டு இருக்காங்களா, நீங்கள் கேட்டிங்களா கர்மா. ஸோ அதாவது வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க நம்மளை. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு பிஸ்கட்டை போட்டால் நம்மளுக்கு தெரியும் எத்தனை பேர் நம்மளை பார்க்குறாங்கன்ட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பறவை இனம் தான் காகம். அப்படி இருக்கும்போது காகமும் சரி மனிதனும் இணைந்து தான் பயணத்தை தொடர வேண்டும். ஸோ அந்த இடத்துல நகருதுன்னா ஆபத்து ப்ளஸ் அட்டாக்கும் இருக்குது. ஸோ டெய்லியுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெகவ் அப்படின்ற இடத்துல இன்றைக்கி தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது இஸ்ரேலில். ஸோ இஸ்ரேல் ரொம்ப சின்ன நாடு. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் அமெரிக்காவுடைய மொத்த ஆர்மியும் வந்தால் கூட இஸ்ரேல் அதாவது வாட் டு ப்ரொடெக்ட் அப்படின்றது, யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் என்டையர் இஸ்ரேல் அப்படின்னா கஷ்டம். ஏதாவது ஒரு பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணோன்னா பண்ண முடியும். கலீலியில் ஆரம்பித்து மொத்தமும் அடி வாங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த போரை நிறுத்துவதை தவிர மிச்சம் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த போரை நிறுத்துறது அப்படின்றது வந்து 2-3 பேர்கிட்ட இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி இதை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளை அதை உண்டு பண்ண வேண்டியது தான் இரண்டு பக்கமும். அவ்வளோதான், அதுதான் ஒரு ஆனால் ஈரானுடைய ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் எல்லாமே வந்து தான் நாட்டை காத்துக்கிறதுக்கு தான், இஸ்ரேல் அழிக்கிறதுக்கு கிடையாது. அப்போ இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல்ல எதுக்கு அணு ஆயுதம் வரைக்கும் போகணும்னு கேட்குறேன். எதுக்கு நாம் அணு ஆயுதம் வரைக்கும் போகணும்? இப்போ இந்த இடத்துல வேற ஒருத்தங்க இருக்கிறது தான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியுது. இப்போ ஈரானும் அணு ஆயுதங்களும் போக வேண்டாங்கிறது இல்லை. அவன் முதல்ல 2015 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதத்தை என்னை விட்டு கொடுக்க தயார்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் சாங்ஷன்ஸ் போட்டீங்கன்ற கேள்வி தான் நம்ம கேட்குறோம். ஈரான் வந்து அப்படியே அது தப்புன்னு சொல்றீங்கல்ல, சரி ஓகே, உலக நாடுகள் எல்லாமே சைலண்டாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லடா, நான் விட்டு கொடுக்குறேன். நீங்க ஈரானுக்கு வக்காலத்து வாங்கல, நியாயத்துப்படி பேசணும். 2015 விட்டு கொடுக்குறேன், நான் எனக்கு ஒரு அணு ஆயுதமே வேண்டாம், எனக்கு யுரானியமும் வேண்டாம், என்ரிச் பண்ண யுரானியத்தை நான் ரஷ்யாவிடம் கொடுக்க தயார்னு சொன்ன பிறகு எதுக்கு சாங்ஷன்ஸ் போட்டீங்க? இந்த கேள்விக்கு தான் பதில் தேவை. போட்டது யாரு? அமெரிக்கா. ஸோ இதுதான் பிரச்சனை. இங்கே அமெரிக்கா வந்து இந்த இடத்துல பெரிய அண்ணன் ஸ்தானத்தில் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுவதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட போர் தான் இது. இதில் இஸ்ரேலும் சரி வளைகுடா நாடுகளும் சரி நடுவில் மாட்டிக்கொண்டு முழிக்கின்றன. நிச்சயமா. ஆனால் உங்கள் பார்வையில் நான் கேட்குறது, பொதுவாக உங்களுக்கான ஒரு பார்வையில் நான் கேட்குறேன். அப்போ ஒருபோதும் இஸ்ரேலை அழிப்பதற்காக எங்களுடைய அணுவோ இல்லை எங்களுடைய ஏவுகணைகளோ கிடையாதுங்கிறதுல ஈரான் வந்து கிளியராக டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் அப்படின்றத அவங்க சொல்லும் போது அயட்டோல்லாவுடைய வார்த்தை வீடியோவே இருக்க போய் பார்த்தீங்கன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய தலைமை எங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம்,
சாதாரண வாண்டடா வந்து உங்களை சாதாரண அமெரிக்கர்களுக்காகவோ சாதாரண இஸ்ரேலுக்கு எதிராகவோ நாங்கள் இல்லை, உங்களோட தலைமை சரியில்லை, அதற்காக தான் நான் சொல்லும் போது அதை தான் சொல்கிறேன்றது தான் அவருடைய வார்த்தையாக இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், இவங்களுக்கு நான் வக்காலத்தோ இல்லை இவங்க சைட்லேயே நிற்கல, நான் இஸ்ரேல் சைடும் நிற்கல. இந்த போர் நம்மளுடைய போர் அல்ல, முதல்ல இந்தியாவோட போர் அல்ல. அதனால தான் நம்ம பேச்சுவார்த்தை கூட அவங்க கேட்டால் மாத்திரம் தான் நம்ம பேச முடியும். அதற்காக தான் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொன்னார், நம்ம கேட்டால் தான் பேச முடியும். நானாக போய் வாண்டடாக போய் உட்காந்தேன்னா புரோக்கர் தான் அது. பாகிஸ்தான் மாதிரி அதான் சொல்கிறேன், அதுக்காக தான் சொன்னது. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நாம் வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆட்டில் அமைதி கொண்டு வருவதற்கு இந்தியா என்ன செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கணுமே தவிர இஸ்ரேல் சரியா ஈரான் சரியானா இது தொடர்ந்து திரும்ப முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழிலேருந்து முட்டை வந்து தான் போயிட்டு இருப்போம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. வந்தே மாதரம்.